ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை கொண்ட ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 479வது குரலாக அமைய இருக்கின்றது. உண்மையிலே நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த குரலங்களுக்கு கற்றுத்தரும் என்று நினைக்கின்றேன். பார்ப்போமாக இருந்தால், அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலகோல இல்லாகி தோன்றா கெடும். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலகோல இல்லாகி தோன்றா கெடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அழகான 3 உரைகள் அமைய பெற்றிருக்கின்றது. அதிலே நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், பொருளின் அளவறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்து கெட்டுவிடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையை, எங்களிடம் இருக்கின்ற சொத்துக்கள், எங்களுடைய வருவாய், நாங்கள் ஈட்டுகின்ற வழிகளை அறிந்துதான் நாங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும், செலவழிக்க வேண்டும். இல்லையே கண்மூடித்தனமாக வாழ்வோமாக இருந்தால், எங்களிடம் சொத்துக்கள் இருப்பது போலே, நாங்கள் ஒரு நல்லொரு நிலையில் இருக்கின்றது போலே தோன்றினாலும் அந்த வாழ்க்கை கெட்ட வாழ்க்கையாகத்தான், கெட்டு போய்விடும் என்பதாகத்தான், இல்லாமல் மறைந்து போய்விடும் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. பொருளின் அளவறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போலே தோன்றி இல்லாமல் மறைந்து கெட்டுவிடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலகோல இல்லாகி தோன்றா கெடும் என்ற குரலுக்காக சற்று விரிவான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், இருப்பது, இயற்றக்கூடியது, இனியும் ஈட்டக்கூடியது ஆகியவற்றின் அளவறிந்து செயல் திட்டங்களை வகுத்து கொள்ளாவிட்டால் வலிமையோ அல்லது வளமோ இருப்பது போல தோன்றினாலும் கூட இல்லாமல் மறைந்து போய்விடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. எங்களிடம் இருக்கின்ற சொத்துக்கள், நாங்கள் இனிமேல் ஈட்டக்கூடிய, அதாவது இனிமேல் நாங்கள் பெறக்கூடிய சொத்துக்கள், எங்களுடைய வருவாய்கள் அனைத்தையும் நாங்கள் அறிந்து அதை வகுத்துத்தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். இல்லை என்று சொன்னால், அப்படி வகுத்து வாழாவிட்டால் இருப்பது போல், எல்லாம் இருப்பது போல் எங்களுக்கு ஒரு பிம்பம் தோன்றினாலும் அது எல்லாம் இல்லாமல் மறைந்து கெட்டுவிடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. காரணம், நாங்கள் திட்டமிட்டு எங்களுடைய சொத்துக்களை, செல்வங்களை, வருவாய்களை எல்லாம் அறிந்துதான் எங்களுடைய செலவுகளை மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது கெட்ட வாழ்க்கையாகத்தான், நாங்கள் இது ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றது போல இருந்தாலும் அது ஒன்றுமில்லாத வெறுமையான வாழ்க்கையாகத்தான் அமையும் என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. இருப்பது, இயற்றக்கூடியது, இனியும் ஈட்டக்கூடியது ஆகியவற்றின் அளவறிந்தில் செயற்திட்டங்களை வகுத்து கொள்ளாவிட்டால் வலிமையோ அல்லது வளமோ இருப்பது போல தோன்றினாலும் இல்லாமல் மறைந்து போய்விடும் என்பதாக அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பையா அவர்களும் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலகோல இல்லாகி தோன்றா கெடும் என்ற குரலுக்கான அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அவரும் அதை பார்ப்போமாக இருந்தால், தன் சொத்தின் மதிப்பை அறிந்து அதற்கு ஏற்ப வாழாதவனுடைய வாழ்க்கை இருப்பது போல் காட்சி தந்து இல்லாமல் அழிந்துவிடும். முதலாவது உரையின் சாரிலே தான் அமைந்திருக்கின்றது. எங்களிடம் இருக்கின்றது, எது இருக்கின்றதோ அதுக்கேற்றமாய்த்தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். உதாரணமாக, எங்களிடம் 100 ரூபாய் இருக்குமாக இருந்தால் அதுதான் எங்களுக்குரியது. அதற்காக மற்றவர்களுக்காக நாங்கள் 1000 ரூபாயினுடைய செலவை செய்ய முற்படுவோமாக இருந்தால் நாங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக, வெறுமையான கடனாளிகளாகத்தான் இருக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய குரலுக்கான 3 உரைகளும் சொல்லியிருக்கின்றது. எங்களிடம் இருப்பதை, எங்களுடைய வருவாய்களை, எங்களுடைய சொத்துக்களை அறிந்து நாங்கள் அதற்கேற்ப நாங்கள் வகுத்து தொகுத்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் அழகான வாழ்க்கையை வாழ முடியும். இல்லை, திட்டமிடாத வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் இருப்பது போல் ஒரு பிம்பம் இருந்தாலும் நாங்கள் வெறுமையானவர்களாக, வெற்று ஆட்களாக, ஒன்றுமில்லாத கெட்ட வாழ்க்கையாகத்தான் எங்களுடைய வாழ்க்கை அமையும் என்பதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைந்திருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய நிலை அறிந்து திட்டமிட்டு அழகான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோம். நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலகோல இல்லாகி தோன்றா கெடும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.